இலெந்து நாட்களிலே நவதேவனுடைய லெந்து நாட்களில் அனுஷ்டாங்கங்களை அனுசரித்து கொண்டு வந்துடும். அதில் உறுதியாய் இருக்கிறோம். இன்னைக்கு முதல் நாளிலே சாம்பல் புதன்கிழமை ஏறித்தப்பட்டது. சாம்பல் புதன்கிழமையிலே நவதேவனுக்கு முன்பாக நவளை முழுமையாக தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2வது நாளில் தேவன் நவளை 5 நாட்களை உறுதியாக பின்பற்றும்படி ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். மனம் மாறಬೇಕು, மனமாற்றமடையಬೇಕು. ஏவிதமான பொல்லாத எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நவளுக்குள்ளே இராத அளவுக்கு அவளை காத்து கொண்டிருக்க. ஆண்டவர் குறித்த எண்ணங்கள் சிந்தைகளும் சரியாயிரಬೇಕು என்பதை இந்நாட்களில் தொடர்ந்து உணர்ந்து கொண்டு வந்தோம். நவதேவ ஆவியானவர் நவளை உணர்த்துதலுக்கு தொடர்ந்து நவளை கொண்டு போவதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் விண்ணரசு நெருங்கி வானலோகத்தின் அரசு இப்பூமிக்குரிய அரசின் அதிகாரங்கள் எத்தீந்தேடு அறிந்திருக்கிறோம். ஆனால் விண்ணரசு அதிகாரங்கள் இதை போல இராது. பூமிக்குரிய அதிகாரங்களிலே கீழ்ப்படியாமை போன்ற காரியங்களும் அது அனைத்திலும் நவளுக்கு அது மோசமாக்கக்கூடியதாக மரணத்தை கொடுக்கக்கூடியதாக. ஆனால் விண்ணரசில் அந்த மாதிரி இராது. விண்ணரசு தேவனுடைய அரசாகத்த விண்ணரசு ಬಾಪದ அதில் பிரவேசிப்பேக்குந்தா பூமிக்குரிய தன்மையிலே தொடர்ந்து இது கொண்டிருந்தா முடியாது. மனமாற்றமுடையவர்களாக ஆகி மனமாற்றத்தோடு தேவனை தேடி மூதாதையர்களாயிரக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு தேவன் அவர்களுடன் கொடுத்து அவர்களை அழைத்து தனியுபராயிருந்த ஆபிரகாமை அழைத்து அவர் தேசாந்தரியாக உலகம் முழுமையும் தேவனோடு நடந்து கொண்டு வந்தார். மாதிரியாக நாவலும் தேவனோடு இன்றைக்கு தேவன் மூதாதையர்களை அறிந்த தேவன் நவளையும் அறிந்த யாரு ஏனந்தேடு தேவனுக்கு அரசுக்கு அதுல ಈ ದೇಶುಳ ಇಂದಕ್ಕೆ ಇಪ್ಪಾಳ ಈ தேசூல நம்மளுடைய வாழ்க்கை எத்தீந்தேடு நாவனோடு வாழ அதில் அடிமைத்தனங்கள், மதிக்கப்படாத தன்மைகள் போன்றவைகளெல்லாம் ஆனால் தேவன் நவளை உலகம் முழுமைக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுவேன் தேடு ஆதி தகப்பன் ஆபிரகாமிடம் அவர் முதலையே ஏனார். அதற்கு ஏன காரணவாத்த வாழ்க்கை தேவன் உடைய ஆவி நவளுக்குள்ளத்த தேவனை அறியாத மக்கள் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளಬೇಕು. அவர் பூமி முழுமைக்கும் ராஜாவாய் இறக்கூடிய தேவனாய் அதிப்பால நவளை அடிமைத்தனத்திற்கு அவர் அனுமதித்தார். 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல இறபேக்குந்தேடு ஆதி தகப்பன் ஆபிரகாமிடம் ஏடார்கள் தேவன். மாதிரியே பல்வேறு தேசங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமின் ஜனங்கள் அனுப்பப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்பட்டு தேசூல இந்தியாவில் அடிமையாக மூதாதையர்கள் வந்து இதிலே அவர்கள் 400 ஆண்டுகள் இதுவரைக்கும் ஆகியிருக்குந்தேடு நாங்கள் நம்புகிறேன். தருணங்களிலே
நவதேவன் நம்மளை சந்தித்து பிற நவதேவன் நம்மளை மீட்கும் வருஷம் நம்மளுக்கு இந்தளம் வந்துட்டு என்பதை நம்மளால் உணர முடிவது. அதனால நவ தேவனுடைய கற்பனைகளின்படி நியமங்களின்படி சரியாய் நடைபேக்கும் தேடு நவதேவன் அவளுக்கு கட்டளையிடுவார். நம்மளுக்கு வாழ்வையும் சாவையும் பேத்துற நீ எதை இன்றைக்கு தெரிந்து கொள்கிறாய் இந்த இட ஆண்டவர் கேட்பற. நாம வாழ்வை தெரிந்து கொள்ள பேக்குந்தா ஆண்டவரை பின்பற்ற பேக்கு. நாம சாவை தெரிந்து கொள்ள பேக்குந்தா நம்ம இஷ்டத்திற்கு நாம இறಬೇಕು. இறலாம், இஷ்டத்துக்கு இறலாம், எதை பேக்குந்தாலும் இறலாம். ஆண்டவருடைய நியமங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் எதையும் பின்பற்ற தேவையில்லை. ஆனால் நாம வாழ்வு நவ தேவனாகி பெற அவரே நம்மளுக்கு வாழ்வு குணம் அந்த தேவனாக இப்ப. அதனால நாம வாழ்வை தெரிந்து கொண்டு நவ தேவனுக்கு முன்பாக எல்லா நிலைகளிலும் நாம தயாராக இறಬೇಕು. நவதேவன் நம்மளோடு கூடது எந்தலையும் நம்மளை வழி நடத்தி கொண்டு பிற அவர் நம்மளை நவ மூதாதையருடைய தேசவுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசவுல கொண்டு போய் புற்றந்தேடு அவர் வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார். நவதேவன் வாக்கு மாறாத தேவனாய் நவளோடு எந்தலையிட்டு நவளை வழி நடத்துவதற்கு அவர் நவளோடு இப்பதே தேவனுடைய சுத்த கிருபை இரக்கங்களாயிற்று. அதற்காகவே உலகத்தில் உள்ள ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாய் விடப்பட்டவர்கள் யாவரையும் ஒன்று கூடி சேர்க்க பேர்க்கும் தேடே நவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். நவளுக்காக அவர் வந்தார். பெத்லகேம் என்னும் ஊரிலே தாவீதின் அரசர் குடும்பத்திலே அவர் ஊட்டினார். அவர் ஊட்டுவாழ அவருடைய தகப்பன் தாய் கார்பெண்டர் வேலை தான் கிளசுதான் ஜோசப் செய்து கொண்டிருந்தார். ஒரு ஆசாரியராய் போல அவர்கள் ஏழ்மையாகத்தான் இதரந்தேடு நாம் நோடுகிறோம். இன்றைக்கு உலகுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஊட்டி கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கி சீசர்களை அள்ளி 12 பேரை தெரிந்து கொண்டு உலகம் முழுமையும் போய் தன்னை குறித்து ஏழாந்தேனார். நவ கூடுத்து எவ்வளவு அதிசய அற்புதங்களை அவர் செய்தார் என்பதை நாம் நினைத்தருளபேக். பிணியாளிகளை சுகவாக்கினார், நோய்களை சுகவாக்கினார், பட்டினியோடு அசியோடு அட்டினியாய் இதவர்களுக்கு அற்புதத்தை செய்து உணவை கொட்டார். சத்தோதவர்களை உயிரோடு எழுப்பினார். அவ்வளவுக்கு நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை உடையவராக இருந்தார். தேவனுடைய வல்லமையில் தேவனை போல அவர் இருந்தார். அவரை நாவ இந்நாளிலே தொடர்ந்து அவருக்கு முன்பாக வந்து அவர் நம்மளுக்காகப்பட்ட பாடுகளை நாவ ஏன பண்ணி கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகுல பாட்டை நம்மளுக்காக ஒவ்வொருப்பட வேண்டியதாயிற்று. இவ்வுலகுல நவருக்காக ஒவ்வொரு சாய வேண்டியதாயிற்று. இவ்வுலகம் அத்தத்தான் அந்த காரியங்களில் இத்த நவ ஆண்டவரோ அதை நோடிட்டு நவளுக்காக அவர் தன்னை சாய கொடம் வந்தார். அதையும் தேட நோடுவாள அதை விட நம்மளுக்கு ஆண்டவர் தொட்டதா ஏதாவது நம்மளுக்கு கொட முடிக்கா அதையும் தேடு நான் அவனோட பேக்கு. நம்மளுக்கு தேவன் தன்னையே கூட்டார். அதிலேயே நவ தேவனுடைய அன்பு கிருபை இரக்கங்கள் எவ்வளவு தொட்டதாயித்த என்பதை நாம் உணர்ந்து நவ தேவனுக்கு முன்பாக வந்து அவருடைய சிலுவை பாடுகளை 7 நாட்களிலே நாம் தொடர்ந்து அனுசரித்து வந்து நவ தேவனை கிட்டி சேருவோம். நவ வாழ்க்கையில
ನಾವು ವಿನ್ನರಸை நவ தேவன் மூலமாக நாம் அடைவதற்கு தகுதியுடையவர்களாகಬೇಕು. அதனால வீண் பேச்சுக்கும் வெட்டி பேச்சுக்கும் இவ்வுலக காரியங்களுக்கும் நாவ செவி கொட்டுண்டு இல்லை இப்ப காரியங்களிலே நாவ நவளை ஈடுபடுத்தி கொண்டுட்டு இதை தொட்டதாக கருதி கொண்டிருந்தால் நவ ஆண்டவர் நவளுக்காக வந்து இவ்வுலகத்திலே இப்பூமியிலே அவர் புறக்கணிக்கப்பட்டு அவர் துன்பப்பட்டு அவர் நவளுக்காக அவர் தள்ளப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மாண்டது வீணாக போயிருக்கு என்பதை நான் உணர்ந்து நோடுவாழ அவளுக்கு அதை குறித்து அஞ்சிக்கம் இருக்கு. தேவனுடைய ரட்சிப்பை நாவ அடைபேக்கு. அதற்கான ஒன்றே வழியாக நவ தேவன் நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே தாரியாயிப்ர அதிலே நாவ நடைபேக்கு. அவர் நவளுக்கு தாரி காட்டக்கூடிய தேவனாய் நவரை வழிநடத்தக்கூடிய தேவனாய் அவர் பூமியில எவ்வளவு தீமைகள் பொல்லார்கள் இப்பற பாவிகள் இப்பற தீய வழிகளில் நடப்பவர்கள் இப்பற அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மத்தியில் எல்லாம் நாவ போய் இப்பது என்பது முடியாது. நவதேவன் நவளை அவருக்குள்ளாக தனித்து இரபேக்கு என்றுதான் எந்தலைவே நவளுக்கு முன்பாக அவர் கட்டளையிடுவார். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாவ தொடர்ந்து அனுசரித்து நடைபேக்கு என்பது தேவனுடைய விருப்ப வார்த்தை. தேவன் நாவ அதிலே தொடர்ந்து நடவாள அவர் நவளுக்குள்ளாக எந்தலை வாசம் பண்ணி நவளோடு கொடைப்பாள நவ தேவன் நவளை காப்பாற்ற முடிக்கி ரட்சிக்க முடிக்கி எல்லா நிலையிலும் நவளை அவர் உயர்த்த முடிக்கி நவளை மீட்க முடிக்கி அதற்கு ஏதுவான முறையிலே நவ தேவனுடைய காரியங்களில் முழுமையாய் நவளை அர்ப்பணித்து இந்நாட்களில் நவ தேவனை நாவ நினைத்து அவரை தியானித்து இளைந்து நாட்களில் தொடர்ந்து நாவ இரபேக்கு ஆண்டவர் தாமே நவ கூடத்து நவளை இளைந்து நாட்களில் அவரோடு கூட இணைத்து நவளை நடத்துவாராக. அவரோடு நாவ இணை பிரியாமல் இப்போமாக தேவன் அவளை பாதுகாத்துக் கொள்வாராக. இயேசுவின் திருநாமமுல ஆமென்.